நீங்க ஒரு கல்யாணம் அப்படின்னு கேட்டா நமக்கிட்ட பாண்ட குதிக்கிறாளே தவிர்த்து அந்த கல்யாணத்தினுடைய பேசிக் இல்ல. ப்ரீ வெட்டிங் ஷூட் தாராளமா எடுத்துக்கோங்க. உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு ஏபிஎல் சுவாமி உடனே போட்டுவாங்க. அப்பா நான் இல்ல ஆஃப் பண்ணுங்க கேமராவை, பயமா இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்காம கட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டே அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போறவா இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துல என்ன பண்ண போற, ராஜஹோமம்னா என்ன, சப்தபதினா என்ன, மாங்கல்ய தாரணம்னா என்ன, அப்பா பண்ண வேண்டிய காரியம் என்ன, அம்மா பண்ண வேண்டிய காரியம் என்ன. இன்னைக்கு ஆரத்தி சுத்தி போட்டுறது கூட அம்மாவிகள் கூகுள்ல சர்ச் பண்றாங்கன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். நம்ம அப்பிரதட்சமா தான் பண்றாங்க. நீங்க பாருங்க, பெரும்பாலும் இந்த சீரிய சிந்தனையே கிடையாது, இப்ப சீரியல் சிந்தனை தான். என்ன பண்றா தெரியுமா? இப்ப நேத்த பார்த்தேன், நீங்க உட்காந்து பாக்குறது கேட்காதீங்க, கொஞ்சம் கண்டப்பட்டது ஆரத்தி எடுத்துட்டு இறங்கியால அந்த நெத்திக்கிட்டான். இதுதான் நம்ம மனசுல பதியுது. இதுக்கு முன்னாடி பெரியவா எப்படி ஆசை வேட்டம் பண்ணிருந்தா, ஒரு கல்யாணம்னா ஒரு நலங்கு பாட்டு 4 பெரியவா பாடுவா, பச்சை பூசறதுன்னு பேரு, நல்ல வேதம் படிச்சவா 4 பேர் வந்து அந்த சபையில ஆசீர்வாதம் பண்ணுவா. நேத்து இந்த கையில ஐஸ்கிரீம் அது சாப்பிட்டுப்போ, அது எங்கெல்லாம் படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எங்கெல்லாம் கரெக்டாக வரும், எனக்குன்னு தேடி வருவா. சில பேர் ஐஸ்கிரீம் வச்சு குச்சி வச்சு சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் கரெக்டாக அக்ஷர தட்டை எடுத்துன்னு வரான். அதாவது அந்த குழந்தைங்க அக்ஷரம் சேர்க்கறது அக்ஷர தட்டு எடுத்துருவான். இங்கே வந்து குச்சியில் ஐஸ்கிரீம் எச்ச பண்ணி சாப்பிட்டு அதை போட்டு அந்த அக்ஷரம் எடுத்து போடுறது தலை எப்படி ஒரு குழந்தை. நான் எச்ச பண்ணி சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு கையால் வைக்கணுன்ற ஒரு நாசுக்குறோம் கிடையாது.